உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் கஜி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், புதினாயில் எலுமிச்சம்பழம் மாதுளம்பழத்தை வச்சு தான் நான் ஜூஸ் ஒன்று செய்து காட்ட போகிறேன். ஒரு வித்தியாசமான ஜூஸாக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்றதை நான் இப்போ செய்து காட்ட போகிறேன். இதுக்கு நான் பெரிய எலுமிச்சம்பழம் இந்த தோடம்பழ சைஸில் இருக்கும். இந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து நான் அந்த மஞ்சள் தோல் எல்லாத்தையும் சீவி போட்டு இது நான் எடுத்து வச்சிருக்கிறேன். இதுக்கு இதே போல் நாங்கள் வெட்டி எடுத்துக்கொள்வோம். புரிம்பாக சின்ன பாதி பாதியாக துண்டாக வெட்டி எடுத்து அதை அந்த உள்ளுக்கு இருக்கிற எலுமிச்சப்பழ விதை எல்லாத்தையும் நீக்கி போட்டு நாங்கள் வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். வெள்ளைத்தோலை புரிம்பாகவும் இந்த எலுமிச்சப்பழத்தை புரிம்பாகவும் எடுத்து வைக்க வேணும். எல்லா எலுமிச்சம்பழத்தையும் இதே போல் நாங்கள் வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ வெட்டி எடுத்தாச்சு. இதுக்கு இதை நாங்கள் சின்னனாக துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம். சின்ன சின்ன துண்டுகளாக இந்த சைஸ்லேயும் போட்டுக்கொள்ளலாம். இதை விட சின்னனா வெட்டணும்னு சொன்னாலும் சின்னனா வெட்டி கொள்ளலாம். இந்த ஜூஸ் நான் இலங்கையில் கண்டதில்லை. இது முதலாக நான் அரபு நாட்டுகளில் இருந்தபடியாக இங்கே செஞ்சபடியாக நான் இந்த ஜூஸை நான் அப்படி செய்கிறேன்றது நான் வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்காக. ஓகே மக்களே, இந்த வீடியோவை பார்த்துக்கலாம். இதே போல் நீங்கள் செய்து பாருங்கள். நல்லது உடம்புக்கு. ஒரு சாப்பிட்டு முடித்து ஒரு டைம் இருக்கும்போது இது இப்படியே செய்து குடிக்கிறது நல்லது, உடம்புக்கு நல்லது. இதோட நாங்கள் மாதுளம்பழம் சேர்த்துக்கொள்வோம் தானே. அது புதினா இலையெல்லாம் போடுறபடியாக உடம்புக்கு நல்லது, குளிர்ச்சியை கொடுக்கும். நல்ல ஒரு குளிர்ச்சியான ஒரு ஜூஸ் தான் உண்டு. ஒரு மருத்துவ குணம் உள்ளது தான் இந்த பெரிய எலுமிச்சம்பழம். இந்த தோல் எல்லாத்தையும் வீசுறையில் நல்லது, உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதே போல் நான் இதை எப்படி சாப்பிட்றது, இது குடிக்கிறது சாப்பிட்றது இல்லைன்னு சொல்லி நினைச்சேன்னா, நான் இது சாப்பிட்றது இந்த நல்லது, உடம்புக்கு நல்லது, நல்ல மருத்துவ குணம் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே போல் உங்களுக்கு நான் இதை எப்படி செய்கிறதுன்றதை நான் வீடியோவாக எடுத்து போடுறேன் மக்களே. இதே போல் நாங்கள் எல்லாத்தையும் சின்னனாக வெட்டி எடுத்துக்கொள்ளணும். நான் இதே இப்படி நான் புதினா இலை கூடி நான் சாப்பிட்டு பிடிச்சதில்லை. அதனால் நான் விருப்பம் இல்லாததுனால் நான் ஒரு நல்லா இருக்குமென்னு சொல்லி குடித்து பார்த்தேன். அதிலிருந்து நல்லா இருந்துச்சு, எனக்கும் விருப்பமாக இருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோவை நான் எடுத்து போடுறேன், உங்களுக்கும் பிரயோசனமாக இருக்குமென்னு சொல்லி. இதே போல் நாங்கள் எல்லா துண்டுகளையும் வெட்டி எடுத்தாச்சு. இந்த வெள்ளை எலுமிச்சை தோல் எல்லாத்தையும் நாங்கள் வெட்டி எடுத்தாச்சு. இப்போ வெட்டி எடுத்தாச்சு. இதுக்கு பிறகு இனி இந்த வெட்டி எடுத்த எலுமிச்சை பழத்தை அரைவாசிக்காய் மிக்சியில் போட்டு அரைவாசிக்கு தான் சேர்த்துக்கொள்ள போகிறேன் நான். ஏன்னு சொன்னால் இது கூடுதலாக புளிப்பாக இருக்கும், எல்லாத்தையும் போட்டால் புளிப்பாக இருக்கும். இது மிச்சத்தை வச்சு நாங்கள் அப்புறம் இன்னொரு தடவை நாங்கள் ஜூஸ் பண்ணலாம் தானே என்றபடியாக நான் அரைவாசியை போட்டுட்டு அரைவாசி வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு 100லேருந்து 150 கிராம் சீனி சேர்த்துக்கொள்ள போகிறேன். சேர்த்துருக்கு. இது தேவையான அளவு தண்ணியும் விட்டாச்சு. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கொள்ளலாம். தண்ணியாக இருந்தால் இதாக இருக்காது. கொஞ்சம் ஓரளவான கட்டி பதம் மாதிரி செஞ்சால் தான் அந்த ஜூஸ் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு புதினா இலையை நான் சேர்த்துக்கொள்ள போகிறேன். வடிவாக கழுவி தண்ணி வடிகிறதுக்காக இதில் வச்சேன்னா. இப்போ புதினா இலையை நாங்கள் சேர்த்துக்கொள்ளுவோம். புதினா நாங்கள் விரும்பின அளவுக்கு நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். புதினா கூடுதலாக சேர்க்குறது நல்லது.
புதினாயில் இந்த எலுமிச்சம்பழம் எல்லாம் இதெல்லாம் சேர்க்குறது உடம்புக்கு நல்லது, நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ளது தான் இதெல்லாம். புதினா வந்து சாப்பாடுக்கு மட்டும்தான் சேர்க்கணுமென்றில்லை, பிரியாணிக்கு மட்டும் பிரியாணிக்கு தான் கூடுதலாக இந்த புதினாவில் சேர்க்குறவங்க. ஆனால் அப்படி இல்லை, இது வந்து நாங்கள் சுடு தண்ணியை கொதிக்க வச்சு அதுக்குள்ள கிளாஸில் போட்டு இந்த புதினாவை போட்டு குங்குமப்பூ இருந்தால் குங்குமப்பூவை நாங்கள் போட்டுட்டு கொஞ்சம் சீனி கலந்து குடிச்சு கொள்ளலாம், உடம்புக்கு நல்லது. மற்றது இந்த ஒரு ஒரு இது இருக்காது, சோர்வு தன்மை இருக்காது, வாய்வு தன்மை இருக்காது, நல்லது இதுகளுக்கெல்லாம் இந்த புதினா குடிக்கிறது. இப்போ வந்து தேவையான அளவு நான் புதினா சேர்த்துக்கொண்டால் இதை வந்து மிக்சியில் வச்சு அடித்து கொள்ளுவோம். இது இந்த மிக்சியில் வச்சுட்டு நாங்கள் ஒரே தரமாக ஸ்பீட்டில் வைக்கக்கூடாது, கொஞ்சம் மெதுவாக தான் ஸ்லோவாக இதை கூட்டி தான் பிறகு ஸ்பீட்டாக வைக்கணும். மிக்சியில் வச்சு அரைக்கும்போது என்ன சொன்னால் வெளியே அப்படியே ஊற்றி விட்டுரும். அதனால் இதை வந்து நாங்கள் நல்லா அடித்து எடுத்துக்கொள்ளுவோம். இது நல்லா அடித்து எடுத்துட்டு இதே போல் நல்லா அடிபடணும். இந்த புதினா இலைகளும் வந்து நல்லா நாங்கள் எப்படி சம்பளுக்கு அரைப்போமோ அதே போல் தான் இருக்கும். அரைக்கணும், அரைச்செடுக்கணும். இப்போ நான் மிக்சியில் நல்லா அடித்து எடுத்தாச்சு. இதை வந்து இந்த வெட்டி வச்ச எலுமிச்சம்பழம் அந்த தோல் இருக்குதானே, அந்த இதோட இதை அடித்த கலவையை நாங்கள் கலந்து கொள்ளுவோம். இதை இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இதையும் நாங்கள் சேர்த்து கொள்ளுவோம். இதுக்கு இப்படி இந்த பதத்தில் இருக்கிறது நல்லது. இதை நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இதே போல் தான் இந்த பதத்தில் இருக்கிறது நல்லது. கூடுதலாக இது வந்து ஜொக்கில் விட்டு குடிக்கக்கூடியல ஒரு சின்ன டீஸில் விட்டுட்டு அள்ளி கரண்டியால் அள்ளி சாப்பிடக்கூடிய ஒரு ஜூஸ் தான் இது, அள்ளி குடிக்கிறது. இப்போ வந்து இனி இதை ஒரு பக்கமாக வச்சுட்டு நாங்கள் மாதுளம்பழத்தை உடைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். மாதுளம்பழம் ரத்த ஓட்டத்துக்கு, ரத்தம் இல்லாதவைக்கு இது மாதுளம்பழம் சாப்பிட்றது நல்லா. ஹார்ட் வருத்தத்துக்காரவங்களுக்கெல்லாம் நல்ல இது மாதுளம்பழம், இந்த எலுமிச்சம்பழம் இப்படி ஜூஸ் செய்து குடிக்கிறது நல்ல. இந்த ஹார்ட் வருத்தக்காரவங்களுக்கெல்லாம் நல்லது இது வந்து. இப்போ வந்து இந்த மாதுளம்பழம் நான் 4 எடுத்து வச்சுருந்தேன். நான் 2 எடுத்து வச்சுருக்கிறேன்னு சொன்னால் 2 காணும்னு சொன்னால் அளவாக போட்டுக்கொள்ளலாம். அப்படி காணாதுன்னு சொன்னால் நாங்கள் மீதியத்தையும் போட்டுக்கொள்ளலாம். இதே போல் நாங்கள் தோல்கள் ஒன்றும் இல்லாமல் நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். தோல் இல்லாமல் இந்த முத்துகளை மட்டும், இந்த மாதுளம்பழ விதைகளை மட்டும் நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். இதே போல் எல்லா மாதுளம்பழத்தையும் நாங்கள் உடைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். இப்போ வந்து நாங்கள் எல்லா மாதுளம்பழத்தையும் நாங்கள் உடைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். இதே போல் எல்லாத்தையும் நாங்கள் உடைச்சி எடுத்து போட்டு
இந்த தோலுகள் எல்லாம் நாங்கள் அதோட சேர்க்காம வெறும் மாதுளம்பழம் இதை விதையை மட்டும் நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். இதே போல் நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் உடைச்சி எடுத்துக்கொள்ளுவோம். அப்படியே சுத்தமாக நீட்டாக இது உடைச்சி முடிய நாங்கள் கழுவி போட்டு தான் இதோட சேர்த்துக்கொள்ளணும். இல்லைன்னு சொன்னால் அந்த வெள்ளை வெள்ளை தோலுகள் எல்லாம் அதோடு சேர்த்துப்படும். அதனால் இப்போ எல்லாம் நான் உடைச்சி எடுத்து கழுவி போட்டு இதில் நான் சேர்த்துக்கொண்டு அந்த வெட்டி எல்லாம் கலந்து வச்சு இந்த ஜூஸோட இதை மாதுளம்பழத்தையும் போட்டு நல்லா கலந்து விடுவேன். நல்லா கிண்டி வடிவாக கலந்து விட்டால் தான் எல்லாம் ஒன்றோடு ஒன்றாக சேர்ந்து நல்லா எல்லாம் கலந்து வரும். மாதுளம்பழம் அந்த இது ஜூஸு மற்றது எலுமிச்சம்பழம் அந்த தோலெல்லாம் நான் வெட்டி போட்டோமே எல்லாம் நல்லா வடிவாக நல்லா கலந்து விடணும். இதை குடிக்கும்போது நல்லா ருசியாகவும் நல்லா சுவையாக இருக்கும். நல்லா ஒரு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் உடம்புக்கு. இப்போ நான் திரும்ப எடுத்து வச்சிருக்கிற இந்த மாதுளம்பழத்தையும் நான் இதோட மேலால் தூவி வடிவுக்காக போட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் வடிவாகவும் இருக்கும். இதே மாதிரி நாங்கள் மேலால் தூவி விட்டால் இப்போ இந்த கரண்டியை நாங்கள் எடுத்து போட்டு இதுக்கு மேலால் 2 புதினா இலை நெட்டாக அப்படி உடைச்சி போட்டு நான் இதுக்கு மேலால் வைக்க போகிறேன். ஏன்னு சொன்னால் கொஞ்சம் வடிவாக இருக்குமென்றதுக்காக. இப்போ ரெடி ஆகிட்டது. இதுக்கு இந்த புதினா இலை நட்டு 2 எடுத்து வச்சுருக்கிறேன். இது கொஞ்சம் பார்க்க வடிவாகவும் இருக்குமென்றபடியே அப்படி வச்சு விட்டுருக்குறேன். ஓகே உறவுகளே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குந்தா இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பார்த்துட்டு செய்து குடிச்சு போட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே உறவுகளே, பாய்.